லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அடிச்சு தள்ளினதுல அவன் வேட்டி தானா கழண்டுருச்சு. ஆத்திரத்துல அடிச்சனே தவிர அவனை அசிங்கப்படுத்த நினைக்கல. அப்பச்சி, இதெல்லாம் சொல்லி ஊர்வாயை அடைக்க முடியுமா சொல்லுங்க? அமுதா அவனை ஏத்துக்கிட்டாலோ இல்லையோ, என்ன இருந்தாலும் செந்தில் அமுதாவோட புருஷன். தான் புருஷனை ஊர் முன்னாடி வேட்டியை கழட்டி அவமானப்படுத்துறதெல்லாம் அவளுக்கு எவ்வளவு பெரிய அவமானமா இருந்திருக்கும். ஒருவேளை இதுவே எனக்கு நடந்திருந்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா? ஏங்க, அது ஏங்க உங்களுக்கு நடக்க போகுது? நீங்க என்ன போய் சொல்லி ஊரை ஏமாத்தியா கல்யாணம் பண்ணீங்க? அது அதுங்க செய்யற பாவம் தான் அதுங்களுக்கே வந்து திரும்பி முடியுது. மாமா மானம் மண்டபத்துல ஊர் பஞ்சாயத்துல எல்லாம் காத்துல பறக்கும் போது நமக்கு மாமாக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு மாமா கையால அவமானப்பட்டான்ல, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஊரா கையால அடி வாங்கி இப்படி அசிங்கப்பட்டுதான் நிக்க போறான். நீங்க எதுக்கு இப்படி மாமா கிட்ட வந்து விதண்டாவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாகு, பேசாம போ. உன்னை யாராவது இப்ப கூப்பிட்டாங்களா? எனக்கும் என் அப்பச்சிக்கு நடுவில் 1000 விஷயம் இருக்கும். அதை பத்தி உனக்கு என்ன? யாருக்கு எப்போ என்ன பிரச்சனை வரும், அதுக்குள்ள எப்படி மூக்க நுழைச்சு சாம்பிராணி போட்டு குளிர்காயலான்னு பாக்குறியா? நான் உனக்கு கொடுத்திருந்த இடம்லாம் என்னைக்கோ இல்லாம போயிடுச்சு. இனிமேல் நீ பேசாம இருக்கிறதா உனக்கு நல்லது. ஏங்க, நான் என்ன சொல்றேன்னா போன்னு சொல்றல, போ. அப்பச்சி, தனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னு வருத்தப்பட வேண்டியவ அமுதா. ஆனா அவளே அந்த வீட்டு சூழ்நிலைக்கு பழகி வாழ ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறமும் நீங்க இப்படி கோவப்பட்டு நிதானத்தை இழக்கிறது அது அவ்வளவு நல்லதில்ல அப்பச்சி. உங்களை விட அனுபவத்துல சின்னவன் தான், இருந்தாலும் சொல்றேன், நீங்க பண்ணது தப்பு அப்பச்சி. அப்பச்சி, சொல்லு இளங்கோ. என்ன அப்பச்சி, ஏதோ யோசனைல இருக்கீங்க? மாமா, என்னங்க? நான் என்ன யோசிச்சேன்னா, என்னதான் இருந்தாலும் அந்த பயலை நான் அத்தனை பேருக்கு முன்னாடி அடிச்சிருக்க கூடாது. நான் ஏதோ கோவத்துல கூறு இல்லாம பண்ணிவிட்டேன். மாமா என்ன இப்படி பல்ட்டி அடிக்கிறாங்க? இவங்க அடிச்சதை வச்சு ஒரு சண்டை ஆரம்பிக்கும். அதுல அமுதா தலையை போட்டு உருட்டலான்னு பார்த்தா ஒன்னும் நடக்காது போலயே. எங்களுக்கு தெரியும் அப்பச்சி, கோபத்துல நிதானம் இல்லாம பண்ற ஆளு நீங்க இல்ல. இப்பவும் ஒன்னும் குறைஞ்சு போயிடல அப்பச்சி. நம்ம பண்ண தப்புக்கு அவங்க கிட்ட ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்டா போதும். அதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நானும் அதைத்தான் நினைச்சேன். ஏங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க? மாமா, உங்க தகுதி என்ன, அந்தஸ்து என்ன? நீங்க போய் அதுங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அதெல்லாம் வேணாம் மாமா. நீங்க ஒண்ணு அதுங்கள சும்மா அடிக்கலையே. அவன் நம்ம குடும்பமானத ஊர் சிரிக்கிற மாதிரி பண்ண தப்புக்காக தானே அடிச்சீங்க. ஆரம்பிச்சிட்டியா உன் நாரதர் வேலைய? நிறுத்துனாகு. இங்க பார், அப்பச்சி இப்ப எடுத்திருக்க முடிவுதான் சரி. உன்னை யாரும் இடையில வந்து கருத்து சொல்ல கூப்பிடல, புரியுதா? அதானே, ஏன் பேச்செல்லாம் நீங்க எங்க கேட்க போறீங்க? ஆனா இதை எழுதி வச்சுக்கோங்க. நீங்க தான் இந்த குடும்பத்தை பத்தி இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க. அவங்களும் அதை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. நம்ம நிம்மதியை எப்படி கலக்கலான்னு தான் இன்னும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. நீங்க வேணா பாருங்க. வீட்டுல யாருதா? வணக்கம் பிச்சு. வணக்கம், வாங்க. நாங்கள் தேவகோட்டையிலேருந்து வர்றோம். எங்கள் ஊருக்காரக ரங்குனார் பேரன் செந்தில கோயில் ஊர் பொதுவில் வச்சு
வேட்டியை உருவி அவமானப்படுத்திருக்கீங்க. அவர் வீட்டுல வந்து பஞ்சாயத்துக்காக பிராது கொடுத்திருக்காங்க. நீங்க கண்டிப்பா பஞ்சாயத்துக்கு வந்து அடிச்சதுக்கு பதில் சொல்லி மன்னிப்பு கேட்டாங்க. அத சொல்லிட்டு போக தான் வந்தோம். நாளைக்கு பஞ்சாயத்துக்கு வந்துருங்க. வர்றேன் அப்பச்சி. அதோ நான் சொல்லி வாய மூடல, இதோ வீதிக்கு இழுத்துட்டாங்கல்ல. நீங்க எல்லாம் எங்க என் பேச்ச கேட்க போறீங்க? என்னமோ பண்ணுங்க. செந்திலே, எலே செந்திலே, எங்கடா? என்னடா என்ன ஆச்சு? அமுதா அப்பச்சி மேல நாம செந்தில் பஞ்சாயத்துல பிராது கொடுத்திருக்கானா, ஊரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. டேய், ஏன்டா பிராது கொடுத்த? நான் கொடுத்தனா? இல்லையா மாமா. இல்லையா? என்ன சொல்றீங்க நீங்க? நான் எதுக்கு அதெல்லாம் பண்ண போறேன்? நான் தான் கொடுத்தேன். ஏண்டா ஏன் அப்படி பண்ண? அவ்வளோ பெரிய மனுஷனை பஞ்சாயத்துக்கு இழுத்திருக்க. அவங்க மரியாதைக்கு இதெல்லாம் அடுக்குமா? ஏண்டா அப்படி பண்ண? அத்தை, அதை நான் சொல்றேன். அன்னைக்கு உங்க மகனும் மருமகனும் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா இந்த டுபாக்கூர் வாத்தியாரு அப்படியே கூனி குறுகி ரூமுக்குள்ள முறுக்கிட்டு தெரிஞ்சாருல. ஏன் என்ன ஏதுன்னு கேட்டீங்களா? அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? அவன் அதை சொல்றானா? அவனும் அப்படியே ஊமாய் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சரி, அவன் தான் சொல்லல. உங்க உளவுத்துறை மருமக அதுவாச்சும் சொன்னுச்சா? அவ எப்படி சொல்லுவா? ஏன்னா செந்தில கோயில வச்சு அவள் பேருக்கு முன்னாடி வேட்டி உருவி அசிங்கப்படுத்துறது அவ அப்பச்சி இல்ல. என்ன சொல்றிய மாப்ள? அமுதம்மா என்னத்தா சொல்றாங்க? இதுக்கு மேல அவ சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதான் ஊரே பேசுதே. ரங்கூனார் வீட்டால கானாடு காத்த சிதம்பரம் வேட்டியை உருவி விட்டுட்டான்னு. இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு வேணா அந்த சிதம்பரம் வசந்த மனுஷனா இருக்கலாம். ஆனா எனக்கு அவங்க மரியாதையை விட நம்ம குடும்பத்தோட மரியாதை தான் முக்கியம். அதுக்கு தான் பிராது கொடுத்தேன். எந்த ஊர் முன்னால ரங்குனார் குடும்பத்தை அசிங்கப்படுத்தினாங்களோ அதே ஊர் முன்னால அவங்க வந்து நம்ம வீட்டு ஆளுங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆமா, கேட்கணும். ஏண்டா வடிவேலு, என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரியாம பஞ்சாயத்தை கூட்டுறது தப்புடா. என்னத்த என்ன பேசுறிய? என்ன வேணாலும் நடந்திருக்கட்டேன். இவ்வளவு பெரிய ஆம்பளைய ஊரு முன்னாடி வேட்டி உருவி மானத்தை வாங்கி அசிங்கப்படுத்தின தப்பு இல்லையோ? அத்தை, ஊருக்குள்ள எல்லாரும் செந்தில் வேட்டியை உருவிட்டாங்கன்னு அசிங்கப்படுத்தல. ரங்குனார் மானத்தையே கோயில வச்சு உருவிட்டாங்கன்னு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கேட்டுக்கிட்டு அமைதியா வர சொல்றீங்களா? இதுக்கு ஒரு நியாயம் தெரிஞ்சாகணும். இதை கெடுத்து விடணும்னு ஏதாச்சும் ஊடாண்டு கட்டை கட்டையே போட்டீங்க, அப்புறம் நான் இந்த வீட்டு மூத்த மாப்பிள்ளை யாரும் காட்ட வேண்டியிருக்கும். பாத்துங்க. என்ன தாய் இதெல்லாம்? என்னென்னமோ சொல்றாங்க இவங்கெல்லாம். உன் மருமக அமுக்குனியாட்ட இருக்கும் போதே உனக்கு தெரியலையா?
எல்லாம் அவளுக்கு தெரியும்னு. மூஞ்ச எப்படி மாற்றா பாரு. இரு பஞ்சாயத்துல பாத்துக்கிடுறோம் எதுவா இருந்தாலும். பஞ்சாயத்து கூடட்டும், அங்க கேட்க வேண்டிய கேள்வியில நான் கேட்டுக்கிறேன். எல்லாரும் கேட்டுக்கோங்க, இது இதோட முடிய போறது கிடையாது. அமுக்கு நீ மாதிரி நிக்கிற அவன என்ன முறைக்கிறியா? அத்தை, இந்த வீட்டுல என்ன தப்பு நடந்தாலும் இந்த அம்மா தையத்தக்கன்னு குதிக்கும்ல. இப்ப இந்த தப்பு அப்புச்சு பண்ணிருக்காங்க, அதை மறைச்சிட்டு எப்படி பாம்புமா நெளியுது பாருங்க. பேசு, இப்ப பதில் சொல்லு. இருக்கட்டும், பஞ்சாயத்துக்கு வருவில்ல? இருக்கட்டும், நானும் ரங்குனார் பரம்பரை தான். ஏய், இவங்க தான் கானாடு காத்த குடும்பம் போல இருக்கு. இவங்களுக்காண்டி தான் இவ்வளவு நேரம் காத்து இருந்திருக்காங்க. சரி, பஞ்சாயத்து இப்ப ஆரம்பிச்சிரும். வர்றாங்க. ஆமா, பார்த்தேன். எவ்வளவு அசால்ட்டா திமுறா வர்றாங்க பாரு. வெட்டிய உருவன பயமே இல்லையடியே. வணக்கம் ஜி. சிதம்பரையா, நீங்க காணாடு காத்தான்ல மதிப்பு மரியாதையும் இல்ல, ரொம்ப செல்வாக்கான ஆளு தான். அதே மாதிரி இந்த ஊர்ல ரங்குனார் குடும்பமும் ஒரு காலத்துல பெரிய தலைக்கட்டா இருந்தவங்க தான். இப்பயும் நம்ம குமரேசன் குடும்பம் லேசுப்பட்ட குடும்பம் இல்ல. என்ன, ரங்குனார் மூத்த மகன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் இன்னைக்கும் ஊருக்குள்ள அதே மதிப்பு மரியாதையும் இருக்கு. அப்பேற்பட்ட ரங்குனார் குடும்பத்து வாரிசு செந்தில நீங்க கோயில்ல வச்சு அடிச்சு வேட்டிய உருவி அவமானப்படுத்திருக்கீங்க. அந்த தப்புக்கு ஊர் சாட்சியா அந்த குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அடி வாங்கின செந்திலோட தம்பி வடிவேலு பிராது கொடுத்திருக்காங்க. இவர்தான் அவர் தம்பி. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? தேவகோட்டை பஞ்சாயத்துக்கும் ஊர்க்காரவர்களுக்கும் வணக்கம். இந்த ஊர் மேலேயும் ரங்குனார் குடும்பத்து மேலேயும் எனக்கு அளவு கடந்த மரியாதை இருக்கு. நான் இந்த ஊரையோ இல்ல ரங்குனார் குடும்பத்தையோ அவமானப்படுத்தணும்னு நினைச்சு எதையும் பண்ணல. பிறவு எதுக்கு எங்க வீட்டு ஆள் மேல கைய வச்சாரா? ஊருக்காக ஜோடிச்சு பேச வேண்டாம்னு சொல்லுங்க ஐயா. யாரு ஜோடிச்சு போட்டு பேசிட்டு இருக்கிறது? நீ குரல வசதி பேசிட்டா நீ பேசுறதெல்லாம் நியாயமாயிடுமா? ஏத்தா, நாங்க உட்காரணுமா வேண்டாமா? நீ வாட்டு பேசிட்டே இருக்கிய, அப்ப நாங்க எதுக்கு? நான் தான் பேசுறேன்ல, நீ கொஞ்சம் அமைதியா இருமா. நான் அவனை அடிச்சந்தான், அதுக்கு காரணம் இல்லாம இல்ல. நான் ஆசையா வளர்த்த என்னோட மூத்த மகளை வாத்தியார்னு போய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அங்கன போய் என் மக சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறான். அதுவும் இல்லாம நான் போற இடத்துக்கெல்லாம் வந்து இன்னும் எந்த வகையிலெல்லாம் என்ன அவமானப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் அவமானப்படுத்துறான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. பொண்ணை பெத்தவன் தான், அந்த ஆதங்கம் தாங்க முடியாம தான் நான் அடிச்சேன். ஹலோ, என்ன அப்படியே உணர்ச்சி வச்சப்பட்டு பேசுனா அப்படியே எல்லாரும் நம்பிடுவாங்களா? என் மாப்பிள்ள தப்பு பண்ணாண்டா, அதையே எத்தனை தடவை ஒத்துக்கிறது? ஏங்க, செஞ்ச தப்புக்கு ஒரு தடவை மன்னிப்பு கேட்கலாம், நாங்க பல தடவை மன்னிப்பு கேட்டாச்சு. நீங்க மன்னிக்க விருப்பம் இருந்தா மன்னிச்சுட்டு போங்க. அதுக்கு மனசு வரலைன்னா பேசாம கடந்து போயிட்டே இருக்க வேண்டியதானே? அதை விட்டுவிட்டு ஊர் பொது கோயில வேட்டியை உருவி விட்டு அசிங்கப்படுத்துறது என்னங்க அர்த்தம்? நான் ஆத்திரத்துல அடிச்சேன்.
அவங்க விழுறப்போ வேட்டி அவுந்துருச்சு. அதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. என்னங்கயா கலர் கலரா கதை சொல்றீங்க? இதெல்லாம் புயல்ல ஒருத்தன் பொறி சாப்பிடுவான் பாரு, அவங்கிட்ட போய் சொல்லுங்க, இங்க சொல்லாதீங்க. இத நம்பருக்கு நாங்க என்ன இதுவா? அதானே. ஏப்பா வடிவேலு, என்ன சொல்ல வரியா அதை தெளிவா சொல்லப்பா. ஏன் அதை விட்டுட்டு சும்மா சுத்திக்கிட்டு இருக்க? ஐயா, செந்தில் தப்பு பண்ணாதாயா, நாங்க எதுவும் மறைக்கல. அதுக்காக அம்புடு தடவை அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாச்சே. உங்க புள்ள வேணும்னா அத்து விட்டுட்டு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லியாச்சு அவங்கள்ட்ட. கல்யாணம் பண்ண பொண்ணு புருஷன் தான் வேணும்னு எங்க வீட்டுல வந்து இருக்கையில இவங்க போற பக்கம் வர பக்கம்லாம் வந்து எங்க பொழப்ப கெடுத்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தா, இங்க பாருங்கய்யா, நாங்க வாழணுமா வேணாமா நீங்களே சொல்லுங்க. என்ன பதில் சொல்ல போறாரு? வழக்கம் போலதான் என் மக வாழ்க்கைய சீர்கெடுத்துட்டாங்கன்னு அப்படியே தறி ஓட்டுவாரு, சரக்கு சரக்குன்னு. பிறகு இல்லன்னு சொல்லுவீங்களா? ஏங்க, எங்க வீட்ல உங்க பொண்ணு நல்ல மகராணி கணக்குல தான் வாழ்றா. நீங்க சும்மா பேசணும்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. எப்படி மண்டபத்துல எச்சியல் எடுக்க வச்சீங்களே அப்படியா? ஏய், ஒழுங்கா பேசுமா. ஐயா, நீங்களே பாருங்கய்யா, உங்க முன்னாடியே இவங்கெல்லாம் எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. ஊரு கூடி பேசுறோம், எப்படி பேசணுங்கிற ஒரு இங்கிதம் கூட இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அக்கா, நீ சும்மா இருக்கா? என்னடா ஐயா, இப்ப எதுக்குயா பேச்ச வளர்த்துக்கிட்டு? இவங்கள நாங்க எதுக்கு வர சொன்னோம்? ஊருக்கு முன்னாடி ரங்கனார் குடும்பத்து மேல கைய வச்சது தப்புதான் சொல்லி மன்னிப்பு கேட்க தானே வர வச்சோம். அத முதல்ல செய்ய சொல்லுங்க, நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். சொல்லுங்க, நிறைய வேலை கிடக்கு. அப்பச்சி, இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? அப்படியெல்லாம் ஊர் முன்னாடி இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது. என்னடா? என்னது முடியாதா? என்னையா எப்படி பேசுறீங்க? நீங்க செந்தில் அடிச்சது உண்மைதானே? ஆமா. வடிவேல் சொன்ன மாதிரி அசிங்கப்படுத்தின விஷயத்த நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல? ஆமா. முடிஞ்சு போச்சு. பிறகு என்னங்க, மன்னிப்பு கேட்க வேண்டியதானே? முடியாது. பாத்தீங்களாங்க என்ன அதுக்குள்ளன்னு? என்ன திமிரு பாத்தியா? பாத்தீங்களா? ஊரை கூட்டி விட்டு பேர் மத்தியில கேக்குறேன், எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு ஆனா தென்னா விட்டா மன்னிப்பு கேட்க மாட்டாரான். என்ன திமிரு பாத்தீங்களா? இங்க பாருங்கய்யா, நீங்க சொல்ற பதிலு எங்க ஊரை அவமதிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப மட்டும் நீங்க மன்னிப்பு கேட்கலன்னா 2 குடும்ப பிரச்சனையும் 2 ஊர் பிரச்சனையும் ஆயிடும். அதனால யோசிச்சு ஒரு முடிவெடுத்து மன்னிப்பை கேளுங்கய்யா. இல்லைன்னா கலவரமாய் போயிடும். சரி, நான் மன்னிப்பு கேட்கறேன். அப்படி வாங்க வலிக்கே. ஆனா அதுக்கு முன்னாடி அமுதா அந்த வீட்டுல சந்தோஷமா தான் இருக்கான்னு அவ வாயால சொல்லுங்க. நான் தாராளமா மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டே இருக்கேன். அதுக்கு பிறகு அவங்க விஷயத்துல எதுலயுமே நான் தலையிடவே மாட்டேன். என்னத்தா, நீ அண்ணத்தோட வீட்டுல சந்தோஷமா தானே இருக்க? அமுதா, நீ யாருக்கும் பயப்படாம தைரியமா சொல்லு, எங்க வீட்டுல சந்தோஷமா தானே இருக்கிற? அம்மாடி அமுதா, என்னம்மா கண்ணு யோசிக்கிற? நீ சந்தோஷமா இருக்கன்னு வாயை திறந்து சொல்லு. நீ சொல்ற பதில் தான் ரங்கனார் குடும்பம் மானமே இருக்கு. சொல்லுமா, சொல்லு. என்ன அமைதியா அப்படியே நிக்கிற? என் தம்பி வேணும் தானே எங்க வீட்டுக்கு வந்த? வாய் திறந்து சொல்றதுக்கு என்ன சொல்லு. சொல்லுடி சந்தோஷமா இருக்கன்னு. சந்தோஷமா இருக்கிறவ இம்புட்டு தூரம் ஏன் தயங்க போறா? நீங்க கொஞ்சம் இங்க பாரு அமுதா, உனக்கு அப்பச்சுமான முக்கியமா இல்ல உன்னை ஏமாத்துறானே உன் புருஷன் அவன் முக்கியமான நீயே யோசிச்சுக்கோ.
என்னக்கா நீங்க எல்லாரும் கேளுங்க, அமைதியாவே நடிக்க பாருங்க. என்னன்னு கேளுங்கக்கா. அக்கா சொல்லுங்க. சொல்லி சந்தோஷமா இருக்கானு. பாத்தியா பாப்பா, வாயை திறந்து பேசுறாங்க பாத்தியா? நான் இங்க சந்தோஷமா இல்ல. என்னைக்கு என் மக அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றாளோ அன்னைக்கு தான் நான் மன்னிப்பு கேட்பேன். பஞ்சாயத்துக்காரங்க என்ன மன்னிச்சிருங்க, நான் வரேன். என்ன எப்படி சொல்லிட்டு போற? ஏம்பா என்ன? அந்த பொண்ணு தான் சொல்லிடுச்சுல்ல, இது பேசுறதுக்கு என்ன இருக்கு? உங்க வீட்டுக்கு வந்த பொண்ணை சந்தோஷமா வச்சுக்கிற வழியா பாருங்க, அதுக்கப்புறம் பஞ்சாயத்தை பாத்துக்கலாம். நீ சொல்றது சரிதா, வாங்க வாங்க வாங்க. ஏய், இந்த புள்ள உண்மையே சந்தோஷமாக இருக்கு. இந்த புள்ள போய் யோ சொல்லுங்க. மாமா. ஊருக்கு முன்னால உன் அப்புச்சியை காப்பாத்துறியா? இனி நீ வீட்டுல எப்படி நிம்மதியா இருக்கன்னு நான் பாக்குறேன்.